நீங்க ஒரு கிளப்பே வச்சு உங்க பையனையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. சூதாட்டத்துல உங்க பையனையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு ஆசிரியர் இங்க தோத்துட்டாரு, ஒரு அப்பாவும் தோத்துட்டாரு. வாத்தியார்னா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க கிராமத்துல? வாத்தியார் ஐயாம்பாங்க. வாத்தியார் ஐயா, வாத்தியாருங்கிறதே மரியாதையான பொறுப்பு. வாத்தியார் ஐயா, தமிழ் ஐயா இப்பதான் சொல்லுவாங்க. சிஸ்டத்துல சில தவறுகள் இருக்குங்கிறது தான் உண்மை. எல்லா சிஸ்டத்துலயும் தவறு இருக்கு. பட் எஜுகேஷன் சிஸ்டத்துல தவறு நடந்தா என்ன ஆகும்னா, மாணவன் மதிக்க மாட்டான். அதை யார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கணும். வாத்தியார் இங்க உட்காந்து சூது விளையாண்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சாதி அரசியல் பேசிக்கிட்டு, முதல்ல அரசியலே பேசக்கூடாது. ஆசிரியர்கள் அரசியல் சொல்லி கொடுங்க, ஆனா அரசியல் கட்சியில இருந்து பேசாதீங்க. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு டீச்சர் அப்படின்னு எடுத்துட்டாலே இன்னொரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட டீச்சரை இந்த சூதாட்டம் பண்றது, இந்த சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது போன்ற சில ஆசிரியர்கள் பண்றாங்க. இப்போ கிருஷ்ணகிரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு டீச்சரே சூதாட்டம் கிளப் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். பத்தாவதுக்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு சார்? மாதா பிதா குரு தெய்வம். கடவுளே குருவுக்கு அப்புறம் தான்டா, அதுக்கு முன்னாடிதான் குரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் டீச்சர்னு டீச் பண்றதுனால டீச்சர். நல்ல விஷயங்களே டீச் பண்ணணும், சொல்ல இருக்கணும். அதான் ஆசிரியர். ஆசான்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆசிரியர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பக்கத்துல அத்திமரத்து பள்ளம் அந்த பகுதியில தான் ஆசிரியர் செல்வகுமார் மற்றும் அவரது மகன் தந்தையொப்பர் மக்கள் 2 பேர் சேர்ந்து தான் அந்த கிளப் நடத்தியிருக்கிறாங்க, இந்த சூதாட்ட விடுதி. இதுல மாணவர்களும் சில பேர் அதில் பார்ட் டைம் வேலை பார்த்ததாகவும் தகவல் சொல்றாங்க. போறது, தண்ணி கொண்டு வர்றது, இந்த மாதிரி வேலை இருக்கு. இதில் ஆந்திரா கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் அங்கே நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி இப்போ வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. சரி, வாத்தியாருனா இப்படிதான் இருக்கணும்னு எதுவும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு. டீச்சர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் விதி இருக்கா, ரூல் மேனுவல் இருக்கான்னா இருக்கு. போலீஸ்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட் ரூல் மேனுவல்னு ஒன்று இருக்கு. பொது வெளியில புகைப்பிடித்தலோ, பொது வெளியில் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான ஆபாசமாக பேசுறது, ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாமே மேனுவலில் இருக்குது. ஆனால் டீச்சர்ஸ்ட்டு ட்ரெஸ் கோடு தளர்வு இருக்குது. ஏன்னா ஒரு யூனிஃபார்மான ட்ரெஸ் கோடு கொண்டு வரணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மாணவர்கள்ட்ட ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அது டீச்சர்னா ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கணும். அப்போ தானே அது நல்லாயிருக்கும், அது ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது அவள் போலீஸ்னா போலீஸ்னு தெரியுது இல்லை. அப்புறம் டீச்சர்னா டியூட்டிக்கு போய்ட்டு அவங்க ஆன் டியூட்டியில் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், ஆஃப் டியூட்டியில் ரிலாக்ஸ் ஆகும், என்ன வேணுமோ ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. பள்ளிக்கூடம் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு அரசாங்கம் படுற பாடம், அது கொடுக்குற செலவும், ஆசிரியர் கொடுக்குற சம்பளமும் மாணவர்களை கற்பிக்க தானே. கொஞ்சமாவது அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் இன்னமும் கல்வி விழுக்காடும் தேர்ச்சி விழுக்காடும் படிப்பறிவும் குறைவாக தானே இருக்கு. அங்க மட்டும் இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு, என்ன காரணம்? இல்லை, அதுதான் அது இன்னும் அந்த பின்னாடி இருக்க அந்த மாவட்டங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி வரணும். இப்போ நீங்கள் ஓசூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அது ஒரே கலப்பு. கன்னடம் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, இந்த பக்கம் ஆந்திரா பார்டர் தெலுங்கு பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, ஹிந்தி, குஜராத்தி, இல்லாத மொழியே இல்லை ஓசூரில். அனைவரும் அங்கே இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஓசூர் போயிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும், கிளைமேட் சூப்பராக இருக்கும். இந்த சீசன்லாம் போனால் நல்லாயிருக்கும். பெங்களூர் கிளைமேட் அப்படியே இருக்கும். எல்லா மொழியும் எங்களை பேசுவாங்க, கசம்சா கசம்சா கசம்சான்னு. அதனால தான் அந்த டெவலப்மெண்ட் குறைவாக இருக்குது. இன்னும் முழுவதுமாக அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வரல அந்த மாவட்டங்கள். அரசாங்கம் எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. பாலிய விவாகமே அங்கே அதிகம் தம்பி, குழந்தை திருமணம் இருக்குல்ல, அதுவே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அதுவே அதிகமாக தான் இருக்குது. அதுவும் அரசாங்கம் தடுக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தடுத்து மக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது யாரு? ஆசிரியர். நீங்களே கிளப் நடத்திட்டு ஸ்கூலுக்கு போகாது, ஏதோ ஒரு லீவு நாளில் சொந்தக்காரன் வீட்டில் ஒரு சீட்டு விளையாண்டிங்களா, ரைட், ஓகே. அது அவங்க யார் ரம்மி விளையாடுறதுலாம் யார் அஃபென்ஸாகவே எடுத்துக்கிற ரம்மியை அந்த எல்லாம் தான் விளையாடுறாங்க. ரம்மி 13 கார்டு அறிவு பயிற்சின்னு வேற சொல்கிறாங்க, அதுவே அறிவு பயிற்சின்னு சொல்கிறாங்க ரம்மி விளையாடுறது. அந்த மாதிரி ஏதாவது விளையாண்டு தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்லை. நீங்க ஒரு கிளப்பே வச்சு உங்க பையனையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. சூதாட்டத்துல உங்க பையனையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு ஆசிரியர் இங்க தோத்துட்டாரு, ஒரு அப்பாவும் தோத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல சீட்டாட்ட விளையாடுறது சட்ட விரோதம் இல்ல, அது அனுமதிக்கப்படல. சில லாஜிக்கல்ல எழுதி போட்டிருப்பாங்களே, இங்க சூது விளையாட அனுமதி இல்லைன்னு எழுதி போட்டிருப்பாங்க. எனக்கு என்ன பண்றது, ஒரு லாஜ் ரூம் கிடைக்கிறது, வாடகைக்கு எடுத்து 10 பேர் உட்காந்து ஆடுறது. ஒரு 24 மணி நேரம் இருக்குல்ல ஒரு லாட்ஜில், 10 பேர் ஒரே இடத்துல கூட்டிடலாம். இன்னைக்கு இந்த இடத்துல அவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க, சீட்டாட்ட கிளப் பொறுத்தவரை வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல SMS பண்ணுவாங்க. SMS பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல கேம்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. எல்லாம் விளையாடுவாங்க. கிராமத்துல
கோயில் திருவிழாக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் வளர்ந்து வரக்குள்ளேயே திருவிழாக்களில் போலீஸ் ரைடு பூந்து அடித்து ஓட விட்டாங்க திருவிழா. அப்போ வந்து சீட்டாட்டாக்கு ஏலம் விடுவாங்க, இந்த வருஷம் யார் ஏலம்னு சொல்லி. அப்போ யார் உண்மை ஏலம் எடுப்பாங்க, அதிக காசு எடுத்துட்டு அந்த 8 நாள் விளையாட வச்சு சம்பாரிச்சிக்கணும். அதுவே வந்து நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ளே பிரச்சனை ஆகிட்டது. அப்புறம் இப்போ வந்து இந்த சாவு வீடு கருமாதி வீடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கருமாதி வீடுன்னு சொல்றது இந்த 15 நாள் படைக்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு வீட்டுக்கு. அப்போ நைட் நேரத்தில் வந்து அந்த வீட்டுக்கு யாராவது போகணும், அங்காளி பங்காளிலாம் போகணும், வேற பொழுதுபோக்கு இல்லை. அப்போ சீட்டு விளையாடுவாங்க. எப்படி உட்காந்துருக்க முடியும், விடிய விடிய முடிச்சுட்டு உட்காந்துருக்கணும், உடம்பங்காளி முடிச்சிட்டு இருக்க முடியுமா, அலுப்பாக இருக்கும். சரி ஆளுக்கு ஒரு கையை போடுங்கன்னு மாமா மச்சா உட்காந்து விளையாடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. அதை போலீஸ் கேட்க மாட்டாங்க, சொந்தக்காரில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 15 நாள் ஃபங்க்ஷன் அந்த கருமாதிலாம் முடிஞ்ச பிறகு அங்கேயும் விளையாட மாட்டாங்க, அதோட முடிஞ்சிடும் அங்கேயும். ஆனால் இவர் தனியாக ஒரு பில்டிங் எடுத்து சூது விளையாடுறதுக்கு கேம்பிளிங் கிளப்பே வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆல்ரெடியே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து நல்லா இருக்கும், ரைட்டு. நீங்கள் கிளப் வச்சிருந்தது உங்கள் பையன் தனியாக நடத்திட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் ஈடுபட்டது தான் தவறு. உங்கள் பையன் நடத்துறாரு, அவர் அதுக்கான வழக்கை அவர் பார்த்துக்கிட்டோம், அவர் மேலே சட்டம் தனது கடமையை செய்யும், அது பாட்டுக்கு அவர் பார்த்துக்க போறாரு. பட் நீங்களே நடத்தக்குள்ள என்ன ஆகும், உங்க மேல எப்படி ஒரு மரியாதை வரும்? வாத்தியார்னா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க கிராமத்துல, வாத்தியார் ஐயாம்பாங்க. வாத்தியார் ஐயா, வாத்தியாருங்கிறதே மரியாதையான பொறுப்பு. வாத்தியார் ஐயா, தமிழ் ஐயா இப்படிதான் சொல்லுவாங்க. மேத்ஸ் மட்டும் மாஸ்டர்ம்பாங்க, கணக்கு நடத்துற மாஸ்டர், பிடிக்கு பிடி மாஸ்டர், இதான் பேரு அந்த கிராமத்தில் சொன்னது. நான் படித்த காலங்கள்ல எல்லாம் இப்படி இல்லை தம்பி. ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். நானே கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எனக்கு வந்து 12வது வரை நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். நான் படித்ததில் ஆசிரியர்கள் எங்கேயோ தண்ணி அடித்ததாகவோ தரக்குறைவாக நடந்துக்கிட்டதாகவோ எங்கேயும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது, ஒரு டிசிப்ளின் இருந்தது. இப்போயும் அப்படி தான் இருக்காங்க. எங்கள் பகுதிகளில் நான் கண்ணெதிர பார்க்குற ஆசிரியர்கள் எல்லாம் நல்லவர்களாக தான் இருக்கிறாங்க, இன்னும் பேடாக தெரியல எனக்கு. பட் இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. ஏன்னா இந்த ஆசிரியர் துறையில் என்ன நல்லது கெட்டது இருந்தது, என்னவா ஆயிருக்க முடியும், என்னவா ஆகலாம், எவ்வளவுதான் முடியும் அப்படின்றத நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன். ஏன்னா எங்கள் குடும்பமே வாத்தியார் தான், நான் மட்டும்தான் இதில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசை. எங்கள் தாத்தா தேசிய நல்ல ஆசிரியர், அப்போ ஒரிஜினலாக வாங்கினவர், ரைட்டா, குடியரசு கையெல்லாம் ஒரிஜினலாக வாங்கினது அந்த காலகட்டம். எங்கள் தாத்தா சாவுக்குள்ளேயே 96 வயசு. எங்கள் ஏரியாவில் உள்ள எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாரும் எங்கள் தாத்தாட்ட படித்தவங்க தான். எங்கள் ஏரியாவில் உள்ள விஐபிஸ் தொழிலதிபர்கள் எல்லாமே எங்கள் தாத்தாட்ட படித்தவர். வேதாரண்யத்தில் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் நிறுவனத்தோடு ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கள் தாத்தாவோட ஸ்டூடெண்ட்டு. வேதாரண்யத்தில் 5 முறை எம்எல்ஏ இருந்த மீனாட்சி சுந்தரம் எங்கள் தாத்தாவோட ஸ்டூடெண்ட்டு. எங்கள் ஊரில் எம்பியாக இருந்த பிவி ராஜேந்திரன் எங்கள் தாத்தாவோட ஸ்டூடெண்ட்டு. எங்கள் ஊரில் சேர்மனாக இருந்து இறந்து போன ஐயா பிவி குழந்தைவேல் அவர்கள் எங்கள் தாத்தாவோட ஸ்டூடெண்ட்டு. எங்கள் பகுதியில் உள்ள காங்கிரஸ் பிரமுகர்கள், ஏடிஎம்கே பிரமுகர்கள், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், தொழிலதிபர்கள், அத்தனை ஆசிரியர்களை எங்கள் தாத்தா உருவாக்கி இருக்கிறார். எல்லாரையும் எங்கள் தாத்தாட்ட படித்தவங்க. எங்கள் தாத்தா பேர் பிவி ராமசாமி, இன்னொரு பேர் PK அருணூர் வாத்தியார். 2 பேர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. காரணம் நான் இந்த சொசைட்டியே உருவாயிருக்க எங்கள் தாத்தாட்ட படித்தவங்க எங்கள் அப்பாவுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. புரியுதா? எங்கள் அப்பா வாத்தியார் தான், எங்கள் தாத்தாட்ட படித்த டீச்சரு எங்கள் அப்பாவுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு பாடம் எடுத்தவங்க எனக்கு நடத்துகிறாங்க. 3 ஜெனரேஷனும் நான் பார்த்துட்டேன். எங்கள் தாத்தா என்ன வாத்தியார் ஆக்கிருந்து ரொம்ப புரியா இருந்தார், இப்படியாவது இவன் வாத்தியார் ஆக்கிருந்தேன். நான் ஆகவே இல்லை. அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. எங்கள் அப்பா வாத்தியார் வேலை வேண்டாம் அப்படின்னாரு. அதற்கு ஒரு ரீசன் சொன்னார். இந்த சமுதாயத்தில் என்னை சுற்றி நடக்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் என்னால் கேள்வி கேட்க முடியல. நான் ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறேன், கேள்வி கேட்டால் என்னை வேலையை விட்டு தூக்குவான், எனக்கு அந்த பவர் பத்தலை. அதுக்கு ஒரு பவர் வேணும்னா அந்த BABLங்கிற ஒரு தகுதி தான் சமுதாய கேள்விகளை கேட்கணும்னு சொல்லி தான் என்னை படிக்க வச்சாங்க. மற்றபடி இது படிக்க நான் இதில் ஒன்றும் பொழப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் பாட்டு விவசாயம் பண்ணிட்டு ஏக்கர் கணக்கில் சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் கவலையும் கிடையாது. ஆனால் என்னைய வந்து என் தந்தையார் ஆசைப்பட்டார், இந்த சமுதாய கேள்விகள் கேட்க முடியல என்னால், கேள்வி கேட்க முடியும்னா வக்கீலுக்கு படித்தா கேள்வி கேட்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சது. என் மற்றபடி எனக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்புறமா தான் வக்கீலை பற்றி விஷயங்கள்லாம் படிக்க 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 என் தந்தையாரே சொன்னார், ஒரு பிரதமர்னு சொல்கிறாங்கடா 5 வருஷம் தான், நான் சாவர வரைக்கும் தமிழ் வேந்தன் BABL தான், என் டிகிரி என்னால் ஒழிக்க முடியுமா, ஓய்வு பெற்ற வக்கீல, சாகர வரைக்கும் நான் வக்கீல் தாண்டா. மற்ற எந்த துறையிலும் ஓய்வு பெற்ற DGP, ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதமர் தான் சொல்றாங்க. அந்த முன்னாள்ங்கிறதே இல்லை. இல்லை அந்த மரியாதை கொடுத்து கல்வி, அது கொடுத்து எஜுகேஷன் சிஸ்டம். நான் படித்தது சேலம் சென்ட்ரல் லா காலேஜ். ஐயா தரப்பாளன் ஐயா இறந்துட்டார், அவருக்கும் ஒரு இந்த இடத்துல நினைவஞ்சலியை செலுத்துறார். அவர் தான் வந்து எங்களை எல்லாம் வக்கீல் ஆக்குனாரு. வக்கீல் ஆக்குனார் தம்பிங்களா. நாங்கள் அட்ராசிட்டி பண்ணிட்டு உட்காந்துருப்போம் கிளாஸ் ரூம் உள்ள. அவர் யாரையுமே டெர்மினேட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பாலிசி. என்னால ஒருத்தன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதான் ஒரு ஆசிரியருக்குரிய பண்பு. தரபாலன் சார் அப்போ அவர் சொன்னார், டேய்
இங்க உட்காந்து ஆட்டமா போடுறீங்க, வெளியே போய் 100 ரூபாய் சம்பாரிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சரி, எங்க எல்லாரும் உருவாக்குனது அவரு ஒரு வாத்தியாரா இருந்து உருவாக்குனாரு, தனபாலன் சார். இந்த நேரத்துல சேலம் சென்ட்ரல் லா காலேஜுக்கு என்னோட நன்றி. சின்ன வக்கீலாவது உருவாயிருக்குல்ல, எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்துதான் நம்ம உருவாயிருக்கோம். அதனால அனைத்து ஆசிரியர்களுக்கும், நல்ல ஆசிரியர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ பொதுவான ஒரு கேள்வி சார், ஒரு டீச்சர் இப்படி ஒரு தப்பு ஒண்ணு பண்ணிருக்காரு அப்படின்னா, அப்ப அந்த ஆசிரியர் துறையை மிஸ்டேக்னு சொல்றா, இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி பாக்குறது? சிஸ்டத்துல சில தவறுகள் இருக்குங்கிறது தான் உண்மை. எல்லா சிஸ்டத்துலயும் தவறு இருக்கு. பட் எஜுகேஷன் சிஸ்டத்துல தவறு நடந்தா என்ன ஆகும்னா, மாணவன் மதிக்க மாட்டான். ஆமா, இவர் பெரிய யோக்கியதை, இவருக்கு எல்லாமே மதிக்கணுமா அப்படின்னு அங்க முரண்படுறவன் அவன் வாழ்க்கை வேணாப்படும். நீங்க ஒரு சமுதாய சிற்பிகள்ங்கிறத மறந்துடுறாங்க. சிலையை செதுக்கணும், மாணவனை உட்கார வைக்கணும். நான் செதுக்க போறேன், உன்னைய வலிக்கும், ஆனா அழகாயிடுவேன், நீ கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லணும். மாணவன் சொல்லணும்ல, நான் எதுக்காக நீ உன்னை அடிக்கிறேன், நீ நல்லா ஒன்று தாண்டா அடிக்கிறேன், படிடா, என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்ற கம்யூனிகேஷன் எங்க நடக்குது? ஆசிரியருக்கு மாணவருக்குமான உரையாடலே இல்லையே. ஒண்ணு ஹிட்லரோட நாஜி சிறைக்கூட மாதிரி இருக்கு பள்ளிக்கூடம். ஹிட்லர் நாஜி சிறைக்கூடம் எப்படி இருந்தது? பொட்டுமைப்படுத்துற மாதிரி இருக்கு, இல்ல பீச் மாதிரி ஆயிடுது. ஒரே ஜாலி தான், எது ரெண்டும் உருப்படாது. அதை இங்க வந்து படிச்ச ஆசிரியர் இருக்காங்க சார், நான் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற ஆசிரியர், அதை மாணவர் பத்தி படிக்கிறதோ இல்ல சொசைட்டியை பத்தி படிக்கிறதோ அப்படிப்பட்ட ஆசிரியர்லாம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆசிரியர் இருக்கிறாங்களா? அதாவது நோட்ஸ் ஆஃப் லெசன் சொல்லுவாங்க. நோட்ஸ் ஆஃப் லெசன், அந்த லெசன்ல இருந்து என்ன நோட்ஸ் எடுத்தாங்கன்னு, இது தினமும் எழுதப்பட வேண்டிய ஒன்று. ஆனா அங்க சிஓ ஆடிட்டிங் வர்ற நீங்க முதல் நாள் உட்காந்து விடிய எழுதுறாங்க. இது எப்படி இருக்கு? டெய்லி பள்ளிக்கூடத்துல என்ன நடத்தணும், இன்னைக்கு என்ன செஞ்சோம். நான் இப்போ சில ஆசிரியர்கள்லாம் பார்த்துருக்கேன் தம்பி, ரொம்ப இப்போ எனக்கு பாடம் நடத்தின வாத்தியார் மோகன சுந்தரம்னு சொல்லிட்டு, ஒரு ஊரே கதாநாயகனை பார்க்குற அளவுக்கு மாறிட்டார். அவர் கதாநாயகனா பார்க்குது. அவர் போய் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு அவினாசி பக்கம் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தார், ராசாக்கிப்பாளையம் அந்த ஊர் பேர். கடைசியாக அவர் அங்கேருந்து பிரியாவிடை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். அவர் எங்கள் ஊர்லேருந்து 400 கிலோமீட்டர் வரும், கோயம்புத்தூர் பக்கம்ல ஒரு ராசாக்கிப்பாளையம் அந்த மாவட்டம், கொங்கு பெல்ட் வரும். அவரை டிரான்ஸ்ஃபர் ஆக விடல அங்கிருந்து, அதான் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், என்ன வேணுமோ செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் டிரான்ஸ்ஃபரை ஏற்று தான் ஆகணும். ஏற்று அவர் வந்து பன்னாளில் ஒரு ஸ்கூலில் டேக் ஓவர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்குள்ள இந்த பிளேஸ்மெண்ட் வேலையாகாது, அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவர் மாதிரி டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அது அவர் வேற இடத்துக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் இருந்தது. வந்து அந்த பள்ளிக்கூடத்தை கையில் எடுத்து இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த என்னோட சொந்த கிராமம் தான் அந்த பன்னாளுங்கிற கிராமத்துக்கே ஒரு கதாநாயகனா மாறிட்டார். அப்ப அவருக்கு அந்த இன்வால்மெண்ட், சாயந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, உங்களை வச்சிருக்காங்களா? ஆமா, 4 மணிக்கு மேல வைப்பாங்க, ஸ்கூல் விட்டோன்னு பசிக்கும். அப்ப எங்க வழி, புரோட்டா கரெக்டா தீங்க கிடைக்கிறதுக்கு ஓடணும்ல, காசு வேணும்ல, காசுலாம் இருக்காது, 10 ரூபாய் கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நடத்துவாங்க. ஆனா எங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்களே ஒழிய எங்களுக்கு பசிக்குன்னு யாரும் நினைக்கல. ஆனா இவர் அதையும் நினைக்கிறார். பிஸ்கட் போயிட்டு வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போறது, சாயந்தரத்துல பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்துறது. ஒரு புதுமையான முயற்சி தானே. என்னை உருவாக்கியது ஒரு வாத்தியார் தானேங்க. நான் என் படிப்பே வரல, எனக்கு என் சுத்தமா படிப்பு வரலைங்கன்னா மக்கு பையன் கிடையாது. புத்தகத்தில் உள்ளது பார்த்து படிச்சு கணக்கு போட தெரியல, பாக்கெல்லாம் படிச்சிருவான். கணக்கு வரல, ஒரு சப்ஜெக்ட் தான் வரல. என்னை வந்து மனோகரன் சொல்லிட்டு, அவர் எங்கள் ஊருக்கு பக்கத்து கிராமம் கருப்பங்குளம், சி மனோகரன் சொல்லி வாயா போயான்னு சொல்லுவார். பசங்களை வாடா படம் சொல்ல மாட்டாரு. என்னையா வாயா, எப்படியா இருக்க, நலமா இருக்கியா, இப்படிதான் பேசுவாரு. ஒரு ஃப்ரெண்ட் ஒரு டைப் அப்படிதான் பேசுவாரு. அவர் பேச்சே இப்படிதான் இருக்கும். 12வது படம் ஒரு சர்வதேச அரசியல் படம் நடத்தினாரு. எனக்கு அது அப்பவே புரிஞ்சுது. போர், போர், 2ஆம் போர்னா என்ன புரியும், போர்னா நான் வைக்க போறேன். ஒரு வார்னா எப்படி சிஸ்டமேட்டிக் ஆரம்பிக்கும், அது எங்கெல்லாம் போய் ப்ராப்ளத்தை முடிக்குங்கிறத அவர் நடத்தினார். ரகு ராமசாமி ஒருத்தர் எக்கனாமிக்ஸ் நடத்தினார். எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஆக்கிரமிப்பு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். 2 படத்துல மாவட்டம் முதல் மதிப்பெண். ரெக்கார்டு அடிக்கல யாரும். ஆமா, இன்னைக்கு அடிக்கல. நாகப்பட்டினம் மாவட்டம் என்னோட மாவட்டம், அதுல முதல் மதிப்பு. ஆனா கணக்கு சுமார் தான். 146 மார்க் தான் எடுத்தது அக்கௌண்டன்சில. மொத்த மார்க் 960 மார்க். 1200 தம்பி வித்தவுட் பிராக்டிகல் மார்க். எடுப்பியா? 960, 1200 வித்தவுட் பிராக்டிகல் மார்க். 10 மார்க் கூட பிராக்டிகல் மார்க் கிடையாது. குரூப் எப்படி தானே, காமர்ஸ் குரூப் நான் படிச்சது. காமர்ஸ், அக்கௌண்டன்சி, இந்த பொருளாதாரம், வணிகவியல், அந்த காமர்ஸ், தமிழ், ஆங்கிலம் காமன் இருந்தது. அப்பவே வந்து இந்த சமூக அறிவியல் படிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா, அறிவியல் சமூகத்தை பத்தியான அறிவியல் தான் சமூக அறிவியல்.
சோசியல் சயின்ஸ். வரலாறு படிக்கிறதுல இன்டர்நேஷனல் வரலாறு அவர் சொல்ல சொல்ல அந்த புத்தகங்களை வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். உலகப் போர்னா என்ன, எப்படி ஆரம்பிக்கும், யார் எங்க இருந்து பண்ணுவா, ஹிட்லர்னா யாரு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுது. நான் ஆக்சுவலா புத்தக லெசனை விட அவுட் ஆஃப் சிலபஸ் எழுதுனது தான் அதிகம். அப்ப திருத்துற வாத்தியாருக்கு என்னடா அது எதோ எழுதியிருக்கான் இவன். இப்போ பாபர் அப்படின்னா 1526 பானிபட்டு போர், முதலாம் பானிபட்டு, ரெண்டாவது அவரோட மகன் யாரு, அவன் மகன் யாரு, எப்ப அவுரங்கசீப் வந்து அதுக்கு பிறகு முகல் எம்பரர் எப்ப விழுது, ஹைபர் போலன் பேச சொல்லியா யார் வந்தா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா? வரலாறு தான் தெரியும். வரலாறு தான் நீங்க வழிகாட்டி. அப்ப அது அழகா புரியணும்ல. அப்ப அது புரியணுமே நடத்தணும். இப்ப நான் வந்து 10th வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் 10th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் மார்க்கு, கணக்கெல்லாம் ஜஸ்ட் பாஸ். ஏதோ ஒரு கருணை உள்ள வாத்தியார் தான் திருத்தி போட்டு நல்ல முறை இருக்கு. 46 மார்க்கு கணக்குல, 35 பாஸ், திருத்தி இருக்கு, வராது கணக்கு. அப்ப கணக்கு வராது அப்படின்றது வந்து சில பிரெயின் மிஸ்டேக் தான். கணக்கு வரல, எனக்கு வரவே இல்லை. ஆனா அதை உருவாக்குனது ஒரு வாத்தியார் தான். அதான் சார், பல லீடர்ஸையும் பல தலைமை பண்புள்ளரும் உருவாக்குறதும் வாத்தியார்கள் தான். இப்படி சட்டத்துக்கு விரோதமா செயல்பாடுகள் செய்யறதும் வாத்தியார்கள். இப்படியும் வாத்தியார்கள் இப்படியும் இருக்காங்க. இது அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கருங்கிறது அவருடைய இயற்பெயர் அல்ல, அவரோட ஆசிரியர் பேர் தான். அது வாத்தியார் பேர் தான் வச்சுக்கிட்டாங்க. இப்ப இங்க எல்லாரும் உருவாகிருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஆசிரியர்கள் அவங்க ட்ரிகர் பாயிண்ட்ல இருப்பாங்க. படிக்கக்குள்ள பிடிக்காது தம்பி வாத்தியார, கச்சலா போவாங்க, எங்கேயாவது போய் விழுந்தா செத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வேண்டுவாங்க. நான் அடி தாங்க முடியாம. ஆனா அதுவே ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அந்த ஆசிரியர்கள் மரியாதையோட பார்க்கக்குள்ள அவங்க நம்மளை வாங்க போங்கன்னு அழைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கும். அது என்ன சார்ல வாங்க போங்கப்பாங்க, சார் என்ன சார் என்ன போய் இல்லையா, படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா அப்படின்னு. என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சதே அவர் தான். படிக்க நீ கரெக்டான ஆள், அதுக்கு தான், நீ நல்லா பேசுற, நீ அதுக்கு போ அப்படின்னாரு. பட் நல்லா பேசுறது மட்டும் வக்கீல் தொழிலுக்கு தகுதியாங்கிறது எனக்கு தெரியல. பட் அவரு சிஎம் சார் சொன்னார், நீ வக்கீலுக்கு படி அப்படின்னு. இப்படி ஒரு ஆசிரியர்களும் என்னை ஒரு காலகட்டங்களில் நகர்த்தி இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்புல இருந்து நான் அந்த மோகன சுந்தரம் வாத்தியார்ட்ட படித்தேன், 10வது படித்தேன். அதே ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா என்னை கூப்பிட்டுருந்தாரு. அப்பதான் அந்த மாணவனாவும் நான் ஜெயிக்கிறேன், ஆசிரியரா அவரும் ஜெயிக்கிறார். அவரோட மாணவன் ஆசிரியர் என்பவர் 12வது 12 அங்கேயே தான் நிற்பாரு. ஆனா படிச்ச மாணவன் கலெக்டர் ஆயிடுவான். அதே ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போறாங்கல்ல, ஆசிரியர் அதே A1B A+B பாடம் எடுத்துட்டு உட்காந்துருப்பாரு. சார் கத்துக்கிறவங்க மேல வந்துடுறாங்க, ஆனா சொல்லி கொடுத்தவங்க அதே இடத்துல. கனவற்றவர்கள் ஆசிரியர்கள் பாவம், கனவற்றவர்கள். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கனவு வேணா உன் மேல திரிச்சு பார்க்கலாம், டேய் நீ டாக்டர் ஆகடா, நீ வக்கீல் ஆகடான்னு சொல்லி. ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் எத்தனை பெரிய பேரறிஞர்களை உருவாக்கியிருக்குன்னு தெரியாது. ஆனா நிறைய பொறுக்கிகளை உருவாக்கியிருக்கு பள்ளிக்கூடம். ஆமா, ஏன்னா காரணம் தவறான டீச்சிங் மெத்தட் தான். நல்ல பள்ளிக்கூடத்தை சொல்லல தம்பி நீங்க, அது வேற தப்பு. ஒரு சில பள்ளிக்கூடங்கள் அப்படி. ஆமா, நிறைய ரவுடிசத்தை உருவாக்கியிருக்கு. ஸ்கூலிங்லேயே நீங்க சரி பண்ணிருக்கலாம். ரவுடிசம் எப்படி உருவாகும், ஜாதியிசம் எங்க இருந்து பவர் ஆகுதுங்க. பள்ளிக்கூடம் தப்பா டீச் பண்ணி கொடுக்குது. பள்ளிக்கூடத்துல ஜாதிகேர் என்ன கட்ட வேண்டியது இருக்கு, எதுக்கு யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க? எல்லாரும் ஒரே ட்ரெஸ் தான். ஏழை பணக்காரன் ஒருத்தன் சிங்கிடி போட்டு வருவா, ஒருத்தன் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு வருவா, ஒருத்தன் ட்ரெஸ் கிழிஞ்ச ட்ரெஸ் இருந்தது. இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் எல்லாம் யூனிஃபார்ம் போடு, ஒரே ட்ரெஸ் தான், எல்லாரும் யூனிக் தான். பெஞ்சு போட்டாங்க, எல்லாரும் பெஞ்சில் உட்காரு, ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு பெஞ்சு போட்டாங்க. எவ்வளவு அடிப்படையில இருந்து மாத்தி கொண்டு வரக்குள்ள அப்படி மாணவர்கள்ட்ட ஜாதிய உணர்வு மேலோங்கி இருக்குன்னா என்ன காரணம்? அப்ப அங்க தவறா பாடம் நடத்தப்படுது. ஒரு ஜாதிகளும் இல்லையடி பாப்பான்னு சொல்றாங்கல்ல, அப்ப இருக்கக்கூடாது இல்ல அங்க. நம்மளாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஒன்னா சாப்பிடணும் அப்படின்ற உணர்வு ஏன் வரல? 20 வயசுல எப்படி கத்தி தூக்கி வெட்டுறான்? 17 வருஷம் உங்கள்கிட்ட தான் இருந்திருக்கிறான். 1ஆவதுல இருந்து வீட்டுல இருந்த நேரத்தை விட ஸ்கூல்ல இருந்த நேரம் தான் அதிகம். அப்ப எனக்கு ஒரு ஜாதி எல்லாம் இல்லாத சிந்தனை உருவாக்கி இருக்கணும்ல. எங்க வீட்டுல ஜாதி சொன்னா கூட காட்டு முன்னாடிகளா, இது என்ன ஜாதியை பத்தி பேசுறீங்க, ஜாதி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும்ல. அப்பா அம்மாவுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரே வாய்ப்பு ஜாதியில மட்டும் தான் மகனுக்கு இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நீ பாடம் நடத்தலாம்னா அந்த ஒரே சான்ஸ் எதுல இருக்குன்னா ஜாதியில மட்டும்தான் இருக்கு. அதை யார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கணும். வாத்தியார் இங்க உட்காந்து சூது விளையாண்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஜாதி அரசியல் பேசிக்கிட்டு, முதல்ல அரசியலே பேசக்கூடாது. ஆசிரியர்கள் அரசியல் சொல்லி கொடுங்க, ஆனா அரசியல் கட்சியில இருந்து பேசாதீங்க. அரசியல் என்னன்னு சொல்லுங்க, வாக்கு போடுறதோட இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுங்க. அரசியல் சட்டத்தை சொல்லி கொடுங்க. எம்எல்ஏ யாரு, எம்பினா யாரு, குடியரசுத் தலைவர் யாரு, இவங்களை யார் யார் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கிறா, பிரதமர்னா யாரு, ஒரு பிரதமர் ஆட்சி எப்படி கவிழ்க்க முடியும், ஒரு முதலமைச்சர் ஆட்சி எப்படி கவிழ்க்க முடியும், எத்தனை பேர் சேர்ந்த எம்எல்ஏ, மொத்த தமிழ்நாட்டுல எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, எத்தனை எம்பி இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் சொல்லிவிடும். எம்பி தேர்தல் எப்போ வரும், எம்எல்ஏ தேர்தல் எப்போ வரும், இதை சொல்லிவிடுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன, அது என்ன மைனஸ் இருக்கு, டீலிமிட்டேஷன் என்ன, அதுல என்ன டிராபேக் இருக்கு, இதெல்லாம் மாணவர்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கணும்ல. வெறும் புத்தகத்தை படிச்சு என்ன ஆக போகுது?
பொது அறிவியல் வளரணும் இல்ல, அது யார் சொல்லிக் கொடுக்கறது? ஆசிரியர்கள். ஆசிரியர் சொன்னாதான் கேட்பான். எங்க சாருக்கு தெரியும் எல்லாம். சின்ன பிள்ளை சார் எல்லாம் இருக்காங்களா, எங்க சாரு அவரு கலப்பாரு. தன் பார்க்கும் முதல் கதாநாயகன் அந்த ஆசிரியர். அவன் உட்காந்து சூது விளையாண்டுட்டு இருந்தா விளங்கும், சிஸ்டம் விளங்கும், பாயில விளங்குவான். தனி மனித நீங்க சந்தோஷமா இருக்கிறது அந்த தட்டை சொல்லவே இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறது. ஆனால் உங்க ரூல் மேனுவல்னு ஒண்ணு இருக்கு, அதை ஒத்துக்கிட்டு தான் நீங்க அந்த பணியில செய்யறீங்க. இது ஆசிரியருக்கு மட்டும் சொல்லலை, ஒரு போலீஸ்காரருக்கு இதுதான், ஒரு விஓக்கு இதுதான், ஒரு கலெக்டருக்கு இதுதான், ஒரு ஜட்ஜுக்கு இதுதான். எல்லாருக்கும் ஒரு ரூல் மேனுவல்னு ஒண்ணு இருக்கு. எது இதுல பங்கேற்கணும், எது இதுல பங்கேற்க கூடாது, ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கு. ஒரு அரசு ஊழியர் இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாமா? மேடை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணி எடுக்கிறாங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம்.